அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க தலைவரா. அவங்களுக்கு தேவை வண்டி ஓடணும், அவ்வளோதான். ரூட்டுக்கும் வண்டி கொடுக்கணும், நல்ல பேர் எடுத்துக்கணும். நல்ல பேர் எடுத்துக்கணும். ஆமாம். ஒரு பஸ்ஸுக்கு மேக்ஸிமம் ஒரு நல்ல பஸ்ஸுக்கு புது பஸ்ஸுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக ஆகும்? அதான் தலைவரா, மொத்தம் வந்து 50க்குள்ள அடங்கிடும். 50க்குள்ள அடங்கிடும். ஆனால் போட்ட பணத்தை 5 வருஷத்துல எடுத்துருவாங்களா? அதெல்லாம் வந்துடும். ஒரு நாளைக்கு இப்போ மகளிர் ஃப்ரீ விடாமல் இருந்தால் ஒரு நாளைக்கு டவுன் பஸ்ஸே 25,000 கட்டும். அப்போ மசூல் எவ்வளோ கட்டும் பாருங்க. ஓ சரி. 45 ரூபாய்க்கு மேலே வரும் மசூல்னா. 45 ரூபாய்க்கு மேலே வரும். அப்புறம் டிரைவர் கண்டக்டருக்கு சம்பளம், டீசலு எல்லாமே போகுது இல்ல? வண்டி தேய்மானம், டிரைவர் கண்டக்டர், டீசலு எல்லாம் போக ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 10,000 ரூபாய் நிற்குமா? அதிகமாக நிற்கும் தலைவரா. அதிகமாக நிற்கும். பாதி தானே. 40 ரூபா வந்தால் 20 ரூபா நிற்கும். 20 ரூபா செலவு, அவ்வளோதான். ஓ சரி சரி சரி. அப்புறம் பாதி மொத்தமாக கண்டம் பண்ணிட்டானுங்களா? ஃப்ரீ விட்டு எல்லாம் லாஸ்ல தான் போய் நிற்க. ஒரு நாளைக்கு ஒரு டவுன் வண்டியினுடைய கூட்டி கழிச்சு செலவு பார்த்தா பெட்ரோல் டீசல் வந்து 80 லிட்டர் பிடிக்குது. 80 லிட்டர் 8,000 ரூபாய். 8,000 ரூபாய். டிரைவர் கண்டக்டர் 7,000 ரூபாய்க்கு மேல தான் வருது. டீசல் 100 ரூபாய்க்கு மேல தாண்டி போச்சு இல்லைங்களா? சரி சரி. டிரைவர் கண்டக்டருக்கு 2,000, 2,500, 2,500, 5,000, 13,000. வண்டி தேய்மானம் ஒரு 3,000. ஒரு 5,000 போடு. 5,000 18,000 ரூபாய். எக்ஸ்ட்ரா செலவு 2,000 ரூபாய். 20,000. அதான் பாதி. ஆனா 20,000 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு வந்து செலவினங்கள். அந்த செலவை வந்து நிர்வாகம் தான் ஈடு கட்டணும் ஒரு நாளைக்கு. இது நிர்வாகம் ஈடு கட்டணும்னா அப்போ வந்து ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுது கணக்கு? ஒரு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 72 லட்சம் ரூபா. இப்போ ஒரு வண்டிக்கு என்னன்னா கார்பரேஷன்ல எப்படி பார்த்தாலும் 1 லட்சத்துக்கு மேல இருக்கும் வண்டிங்க. கணக்கு போட்டா பல கோடி லாஸ். லாஸ்ன்னு சொல்றேன், எப்படியா லாஸ் அப்படின்னு தான் புரியல எனக்கு. அதனாலதான் ஏன்னா லாபத்துல போகுது. லாபத்தை இப்ப எப்படி கலெக்ஷனாலும் இலவசம் அப்படி இப்படின்னாலும் தலைவர பொதுத்துறையிலேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வருமானம், முதல் வருமானம். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஈபி, 3வது டிரான்ஸ்போர்ட், 3வது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், 4வது ஆமா 5வது டிரான்ஸ்போர்ட். நல்ல வருமானம். ஆனா இவனுக்கு கட்டு சப்சிடி விட்டு, ஃப்ரீ விட்டு, அதை விட்டு, இதை விட்டு மொத்தமா கட்டுக்கினானுங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு வண்டி, ஒரு டவுன் வண்டி சம்பாதிக்கிறது 2,000 ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் கிடையாது ஒரு நாளைக்கு. ஒரு டவுன் வண்டி 2,000 ரூபாய் தான் கலெக்ஷனே. ஒரே ஒரு டிரைவருக்கு தான் போகுது. மிச்சம் இப்போ நம்ம போட்ட கணக்குல மிச்சம் 16,000 18,000 ஷார்டேஜ் தானே. 18,000 ரூபாய் ஷார்டேஜ் தான். சரி, பிரைவேட் வண்டி எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது? பிரைவேட் வண்டி அவன் ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுவான் ஒரு நாளைக்கு. 30,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகிருமா அவனுக்கு? தாராளமா. டிரைவர் படி, கண்டக்டர் படி, வண்டி தேய்மானம், டீசலு எல்லாம் ஒரு 15,000 போனா கூட ஒரு 15,000 நிக்குதா லாபம் நிக்குதே. ஒரு மாசம் 4.5 லட்சம் ஆச்சு இல்ல? 4 லட்சம் போடு. ஆமா. வருஷத்துக்கு 48 லட்சம், 50 லட்சம். ஆமா, வருஷத்துக்கு 50 லட்சம் போட்ட காசு எடுத்துட்டான். ஆமா. அது இல்லாம வந்து இந்த ஷார்ட் ட்ரிப் அடிப்பான். திடீர்னு வந்து மண்டபத்துக்கு வண்டி ஓடணும்னு கேட்பாங்க. சார் கல்யாணத்துக்கு வண்டி ஓடணும் சார், ஷார்ட் ட்ரிப் அப்படின்னா அதுல ஒரு தனி வருமானம் வச்சிருவோம். அதுலயே வருமானம் அடிச்சிருவான். அந்த மாதிரி எல்லாம் நல்ல வருமானம் உள்ள ஒரு நிர்வாகத்தை வந்து எட்டு குட்டி சேவர் ஆகிட்டானுங்க. ஒரு நாளைக்கு நீ கவர்மெண்ட் பஸ்ல வருமானம் 2,000 ரூபாய் கூட இல்ல. என்ன தலைவரா? 2,000 ரூபாய் கூட இல்ல. 2,000 ரூபாய் கூட இல்ல.
இப்போ இது வந்து அது இல்லாம வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீ, காலேஜ் பசங்களுக்கு ஃப்ரீ, அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ, லேடிஸ்க்கு ஃப்ரீ, இவ்வளவும் ஃப்ரீ விட்டுட்டு என்ன சம்பாத்தியம் இருக்கான்? மொத்த லேடிஸுங்க தான் டிராவல் பண்றாங்க. அதுல ஜென்ஸ் என்ன ஒரு அந்த ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா ஜென்ஸ் என்ன ஒரு 20 பேர் இருப்பான், அவ்வளவுதான். மத்த எல்லாம் லேடிஸ் தான். ஜென்ஸ் வந்து 2 வீலர்ல போயிடுவான், எல்லாம் போயிடுவான், கார்ல போயிடுவான், அதுல போயிடுவான், இதுல போயிடுவான். அதான் அதான் அதான். மொத்த கவர்மெண்ட்டுக்கு வர வருமானமே போயிடுது, அப்படியே போயிடுது. மொத்த வருமானம் போயிடுது. மொத்த வருமானமா ஃப்ரீல போயிடுது. ஃப்ரீல போயிடுது. போயிடுது. அப்புறம் ஊழல், இதெல்லாம் ஊழல் இல்ல? இது இல்லாம ஊழல். அது இல்லாம ஊழல். அவ்வளவுதான். ஒரு பஸ் 5 வருஷம் வர மாதிரி மட்டும் சட்டம் ரெடி பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான் இல்லையா? மெட்டீரியல் வாங்கத்துல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். கமிஷன் கமிஷன் கமிஷன். ஒரு பஸ்ஸுக்கு மினிஸ்டருக்கு எவ்வளவு போகுது? புது பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸுக்கு அதான் ஒரு டிக்கெட் கணக்கு தலைவர். ஒரு வண்டிக்கு வந்து மினிமம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு டவுன் வண்டியை கணக்கு வச்சுக்க மாட்டானுங்க, ஏன்னா அதுதான் ஃப்ரீ ஆச்சா. அவங்களுக்கு வந்து எப்படி கேட்டீங்கன்னா இதை கணக்கு பண்ணாம மப்சூல் வண்டியில அடிச்சுடுவாங்க. சரி சரி சரி. மப்சூல் வண்டியில எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க அதில் அடிச்சுடுவாங்க. அப்ப கவர்மெண்ட் வண்டிங்களா இவங்க கவர்மெண்ட் பத்தி கவலைப்படல.